மூவி இருக்கீங்களா? வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து பிக் பாஸ் லைவ் செக்ஷன் டே 9. நம்ம கூட மிஸ்டர் சுசீந்திரன் இருக்காங்க. சொல்லுங்க சுசி. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு நடந்தது வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9ஓட எபிசோடு மாதிரி தெரியல. பார்வோட பிளாக்ஸ்ல வந்த ஒரு எபிசோடு மாதிரி இருந்துச்சு. சம்மட்ரு. ஆமா, ஃபுல் 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 டைமை கேப்சர் பண்ணிட்டாங்கண்ணே. பார்வு தான். ஆமா, ஆமா. எனக்கு ஏதோ பார்வு வந்து கொஞ்சம் எனக்கு பர்சனலா தெரியும். உள்ள போகும்போது கூட பேசினாங்க. ஆனா இப்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ பார்வை பார்க்கும் போதெல்லாம் ஒருத்தனை அடிக்கணும்னு தோணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கே பார்வுக்கும் காண்டாகுது அவங்கள பாசிட்டிவிட்டிக்கும் பார்க்கும் சம்பந்தமே போதெல்லாம். கிடையாது. பார்வுக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் தான் சம்பந்தமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா இன்னைக்கு எபிசோடு வேற லெவல். நிறைய கொஸ்டின்ஸ். எப்படின்னா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். நடிக்கிறாங்கன்னு கரெக்ட். மீன்ஸ் அவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக நடிக்கிறாங்க. கண்டென்ட்டுக்காக. ஏன்னா எலிமினேஷன்ல வந்துட்டு நாமினேஷன்ல வந்துட்டாங்கல்ல, ஆமா ஆமா. அதனால அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. ஹையஸ்ட் ஓட்டே பார்வதிக்கு தான் ஆமா. நாமினேஷனுக்கு. ஆமா, யூஸ்வலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்போம்ல, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இவர் இங்க ஆமா. போனாரு அங்க போனாருன்னு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமேல் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுச்சு. பாரு வந்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, சண்டே ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஃபுல் கண்டென்ட்டே பார்வதி தான் இன்னைக்கு. ஆமா அதுவும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு பார்வதிக்கு அப்படி சப்போர்ட் பண்றது பார்த்தா, ஆமா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவருக்கு இருக்கிற அந்த செல்ஃப் நம்பிக்கைக்கு அவர் தனியா சோலோவா பார்வதியே எதிர்த்து விளையாடலாம். அவர் அவனா அவர் சொல்லிக்கிறாரு, எனக்கு வந்து எவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் ஒரு பார்வதிக்கு இந்த சிங்சாக் அடிச்சுன்னு சுத்தின்னு இருக்காரு அப்படின்ட்டு தான் புரியல. ஆக்சுவலா எனக்குமே அந்த டவுட் வந்துச்சு. கமருதீன் ஜால்ரா ஸ்டார்னு பேரே மாத்தி விட்டாரு. ஆனா ஆமா கரெக்ட். அவ்வளோ வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அவ்வளவு உங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையடான்ற மாதிரி. ஏன் இவ்வளவு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு பார்வதி திவாகருடைய ரியல் ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன ஒரு வக்ரமான ரியல் ஃபேஸ் இருந்ததுன்னா, பார்வதி திவாகர் இந்த கலை இவங்க 3 பேர் தான் டே 1ல இருந்து ஒன்னாவே சுத்தின்னு இருக்காங்க. ஆமா எது ஒன்னா ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா சுத்துவாங்க, ஒன்னாவே இருந்தாங்க. ஆமா இந்த ஆமா நாமினேஷன்ல கலை வந்து வரல. அதனால உடனே பார்வதியும் திவாகரும் பாத்தியா அவன் வரல அப்படி இப்படின்ட்டு அவனையும் கலையும் தனியா வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப அந்த நீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ரினிட்டில வந்துட்டு கலை இல்ல. கலையை என்ன பண்றேனே தெரியாம அப்படி பேக்ரவுண்ட்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. திவாகர் பார்வதி எனக்கு தெரிஞ்ச ஆனா இன்னும் பாருங்க ஒரு 4 எபிசோடு பார்வதி விசஸ் திவாகர் வரும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இன்னைக்கே லைட்டா முட்டிக்கிச்சு. இந்த நாமினேஷன் முடிச்சுட்டு இந்த கலையை வந்து பேசினுக்கிற டைம்ல பார்வதி நீ இதான் பார்வதி நம்மளுக்கு பிரச்சனை, நீ மட்டும் பேசிட்டு இருக்காத, நானும் பேசணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பார்வதியும் திவாகர் வந்து பார்வதி கிட்ட சொன்னாப்புல. அப்போ எனக்கு தோணுச்சு இன்னும் 2-3 நாள்ல இந்த பிக் பாஸ் வீடு ஆல்ரெடி சூப்பர் டிலக்ஸ் வீடு, நார்மல் பிக் பாஸ் வீடுன்னு இருக்கு. இன்னொரு ஒரு வீட்டுக்கு நல்ல கோடு போடுறி அப்படின்ற மாதிரி திவாகரும் பார்வதியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா செம்ம கண்டென்ட்டா இருக்கும் போல. ஆமா, அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நிறைய இருக்கும் அடிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நெகட்டிவிட்டி தெரிக்கும். அதை விட ரொம்ப முக்கியமா எனக்கு இந்த 24/7 காட்டுறது வந்துட்டு நெகட்டிவா போகுதோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்குண்ணா. ஏன்னா அவங்க வந்துட்டு பிளான் பண்றாங்க. இப்ப அரோரா வந்துட்டு லவ் கண்டென்ட் பிளான் பண்றாங்க, அதுவும் லைவ்ல வந்துருது. இவங்களை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வியானா அப்புறம் இந்த சுபிக்ஷா மீனவ பொண்ணு அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு லைவ்ல அப்படியே வருது. இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும் போது தெரியுது, இந்த சுபிக்ஷாவும் துஷாரும் அந்த பக்கம் எஃப்ஜேவும் இது அங்க சுபிக்ஷா துஷாரா அப்ப அரோரா சுபிக்ஷா துஷாரா இல்ல இல்ல அதான் அரோராவும் துஷாரும் அரோரா துஷாரு சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் அந்த இன்னொரு பொண்ணும் பூர்ணிமா தங்கச்சி இல்ல ஆனந்தி. ஆனந்தி இல்லண்ணா அது பேரு. அந்த மாஸ்க் மாட்டின் சுத்தின் இருக்கு அந்த பொண்ணு ஆவனா மடியிலேயே படுத்துங்கன்னு
ஆதிரை இன்னைக்கு மடியில இன்னைக்கு படுத்துன ஆக்சுவலா ஒரு கண்டென்ட் கண்டென்ட் கொடுத்துருங்க. இருக்கு. இன்னைக்கு நடந்த எபிசோட்ல ஆதிரை எஃப்ஜேக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட் இருக்கு. நாளைக்கு எடிட்லாம் ஷேர் ஆகும் பாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அந்த நடந்துட்டே வரதா? கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல, பாரு அங்கிட்டு படுத்து இருந்துச்சுல, ஆமா. ஆதிரை வந்துட்டு எஃப்ஜேவை ஒரு இடத்துல தட்டுச்சு. ஐயோ. அது வந்துட்டு நான் அது லைவ்ல செம்மையா கேப்சர் ஆயிருக்கு. அது நாளைக்கு எடிட்ல வரும். ஓ, உள்ள அது என்னடா லைவ்னால பண்றீங்க சொல்ல நீங்க முடியல. அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அதாவது இப்ப அவங்க பேசி வச்சுட்டு பண்ணாலும் ரொம்ப ம். அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்றாங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு குறுக்க இந்த திவாகர் வந்தா அப்படின்ற மாதிரி உண்மையிலே திவாகர் வராப்புல இந்த ஆமா. அரோராவுடைய லவ்ல இந்த அரோரா சூப்பர் டிலக்ஸ் டீம் அந்த ஷிஃப்டிங் நடக்கும்போது அரோரா வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க பிக் பாஸ் ஆமா ஹவுஸுக்கு. நார்மலுக்கு அப்ப வந்துட்டாங்க. வந்து திவாகர் சொல்றாப்புல, ஐயோ ஏன் அவங்க நீங்க போறீங்க, அப்ப நான் எப்படி உன்ன பார்க்க தானே அங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. சோ திவாகருக்கு வந்து சும்மா கண்டென்ட்காக பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதான் போல. இன்னும் கல்யாணம் ஆமா. ஆகல, லவ் செட் ஆகல, இது அரோரா எப்படின்னா மேல ஒரு கண்ணு ட்ரையாங்கிள் இருக்கு லவ் போல. ஸ்டோரி. ஆனா கொஞ்சம் அங்க அசிங்கமா இருக்கும். என்னன்னா திவாகருக்கு அரோரா மேல கண்ணு, கமருதனுக்கு திவாகர் மேல கண்ணு. அவர் எங்க போனாலும் வராரு. திவாகர் எங்க போ இப்ப இன்னைக்கு எபிசோட்லயே சண்டை நடந்துட்டு இருக்கு கிச்சன்ட்ட. திவாகர் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் பேசுறாரு. அவர் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப பேசவே இல்ல. ஆமா ஆமா. வந்துட்டு எப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கமருதீன் வந்துடுறாரு. ஏய் நீ இவ்வளவு ஆமா. நேரம் ஃப்ரேம்லயே இல்லையே, எங்க இருந்து வர திடீர்னு? மேட்டர் என்னன்னா திவாகர் பேசினா மட்டும் கமருதீன் வராரு. பார்வதி வந்துட்டு திவாகர் கூட ஃப்ரெண்டா சுத்தின்னு கண்டென்ட் எடுக்குது. கமருதீன் வந்து திவாகர் கிட்ட சண்டையா போட்டுனே கண்டென்ட் எடுக்கிறாப்புல. ஆமா. அவங்களுக்கு மெயின் ஆள் வந்து திவாகர் கிட்ட டச் பண்ணா கண்டென்ட் வரும். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே ஈவெண்ட்ல அந்த கிளாப்ஸ் இது அதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆமா. திவாகர் வந்து ஆனா நல்ல அதை ஃபேம்ல பார்த்தாலும் இருக்கான் அவர் அப்படின்ற கொஞ்சம் மாதிரி மாத்தி இருக்கணும். இப்ப வந்துட்டு புள்ளி பண்ற மாதிரி இருக்கு. வாண்டடா போயிட்டு போயிட்டு பண்ற மாதிரி. ஆமா. என்ன கேட்டா திவாகர் வந்துட்டு பிஆருக்குலாம் தனியா பே பண்ணவே தேவையில்ல. அவர் வந்துட்டு கமருதீனுக்கு பே பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வரேன், நீ என்ன அடி, 2 பேருமா சேர்ந்து ஃபேமஸ் ஆயிக்குவோன்ற மாதிரி. கமருதீனே வந்துட்டு திவாகர் பயங்கரமா லைஃப் டைம் கொடுக்குறாரு பிக் பாஸ்ல. இல்ல யூஸ்வலா ஆமா. அவர் அவ்வளவு நாள் தான் வரமாட்டாரு. அது மாதிரி கமருதீன் வந்துட்டு விஜய் டிவில நிறைய சீரியல் நடந்த நடிச்ச ஒரு ஆக்டர் ஹீரோவாகவும் வில்லனாகவும் இந்த மாதிரி நடிச்ச ஒரு ஆக்டர். அவர் வந்துட்டு திவாகர் ஃப்ரம் தி டே ஒன்ல இருந்து ஒரு மாதிரி புள்ளி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு திவாகர் வந்து அவர் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மக்கள்லாம் ஏதோ கொஞ்சம் ஆதரிச்சு பிக் பாஸ் அனுப்பி விட்டாங்க. ஆனா அது கமருதீன் வந்து அப்படியே செம்ம பயஸ்டா டார்கெட்டாவே இருந்தாங்க. கமருதீன் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும். அதுக்காக பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வாட்டர் மெலன் அகாடமி அப்படின்ட்டு டே 2ஓ 3ஓ ஆமா வந்துட்டு டே ஒரு 2ல நினைக்கிறேன். ஆமா ஒரு மார்னிங் டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு என்னன்னா திவாகர் வந்துட்டு அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஏதாவது சீன் சொல்லி நடிப்பு கத்து கொடுத்து ஒரு என்ன சொல்றது யார் சிறந்த நடிகர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுக்கும், நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் தரணும். இதெல்லாமே பண்ணாங்க. அன்னைக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா திவாகர் வந்து உள்ளேயே இந்த ஆக்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த பிரவீன் ஆகட்டும், கமருதீன் ஆகட்டும் திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. நீ உள்ள வந்துட்டு நான் இதே பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் யூடியூப் நீ எல்லாம் ஒரு ஆக்டர்னு சொல்லாத, உனக்கு அவ்வளவுதான், உன்னை சாவடிச்சிருவேன், நீ ஆமா. லூசு மென்டலு அப்படிலாம் ஆனா வந்து அது சொல்லிட்டு எந்த இருந்தாங்க. லெவலுக்கு போகுது அப்படின்னா, இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லயுமே ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தரை வந்துட்டு புள்ளி பண்ணது கிடையாது. பட்டப்பேர் வைக்கிறதே எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஆமா ஜால்ரா ஸ்டார் அது இதுன்னு சொல்லி ஆமா பட்டப்பேர் ஆமா. வைக்கிறது அது எல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க 2 பேர் வந்து திவாகரை ரொம்ப மட்டம் தட்டுனாங்க. அதுவும் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை நீ லூசு மென்டலு பைத்தியம், போடா அரலூசு கோமாளி எப்படின்ற மாதிரி திவாகரை நிறைய இது பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு பதிலடியா என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு அந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஒரு சூப்பர் டீலக்ஸ்க்கும் டீலக்ஸ் நார்மல் பிக் பாஸ் ஹோம்க்கும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான அந்த டாஸ்க்கு. அது வந்து என்ன ஒரு சீனை கொடுத்து சீனை போட்டு காமிச்சிருவாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து 2 பேர், இந்த வீட்ல இருந்து 2 பேர். அது யார் கரெக்டா டப் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ், அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அவங்களும் செலக்ட் பண்ணி 2 பேரா வர சொன்னாங்க. அதுல வந்து பிரவீன், நம்ம கமருதீன், சபரி, அதுக்கப்புறம் விக்ரம் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. அந்த சீன் என்ன சீனுன்னா அந்த காத்து வாக்குல 2 காதல்ல விஜய் சேதுபதி வந்து 2 ஹீரோயினை ஒரு 2-3 நிமிஷம் மூச்சு விடாம பேசி ப்ரொபோஸ் பண்ற சீன். எனக்கு உன்னையும் பிடிக்கும், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சீனு. இதுக்கு வந்து திவாகர் போல. நான் திவாகர் போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் திவாகர் போல.
ஃபர்ஸ்ட் வந்து சபரி வந்து பண்ணாப்புல ஏதோ ஓரளவுக்கு ஓகே டீசெண்டா கொஞ்சம் அங்கங்க ம். டைலாக் சிங்க் இருந்தது மிஸ் மேட்ச் இருந்தாலும் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் பிரவீன் வரும்போது தான் அந்த சண்டை நடந்தது. அந்த சண்டைக்கு அப்புறமா வரும். பட் சண்டை நடந்தது. ஆனா பிரவீனும் வந்து சரியா பண்ணல. ஏன்னா பிரவீன் வந்து விஜய் டிவில நெறைய சீரியல் பண்ண ஒரு ஆக்டர். ஆமா. அதுக்கப்புறம் கமருதீன் வந்தாங்க. கமருதீன் வந்து சுத்தமா பண்ணவே இல்ல. அவரு என்ன கேட்டா அந்த அவ்ளோ அந்த திவாகர் நடத்தின டாஸ்க் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுலயுமே வந்துட்டு கமருதீனோ, பிரவீனோ நல்லா பண்ணல. விக்கல்ஸ் தான் அங்க நல்லா பண்ணாரு. ஆமா. இதுல வந்துட்டு சரி அது வந்து திவாகர் சொல்லி நம்ம பண்ணோமா அப்படின்ற மாரி கூட இருந்திருக்கலாம். மேபி ம். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட பண்ணியிருக்கலாம். இது பிக் பாஸ் குடுக்குற டாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2 பேரும் வந்து திவாகர் வந்து என்னன்னா, நியூ பார்ன் பேபி மாரி. அவர் ஆக்டர்ன்னு சொல்லி அவரே சொல்லின்னு இருக்காரு. நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் நீங்கலாம். ஆல்ரெடி சீரியல்ல அவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேரும் சுத்தமா பண்ணல. இது பண்ணும்போது இப்பதான் இப்ப என்ன தெரியுதுன்னா, நீங்க 2 பேரும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி, திவாகர இதுக்கப்புறம் நீங்க கலாய்ச்சா கூட பரவால்லடா, சூப்பரா பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆமா. எல்லாருமே நம்ம என்ன பேசுவாங்க? பொட்டன்ஷியல காமிச்சா தானே வந்துட்டு தெரியும். ஆமா. இப்ப எல்லாருமே பேசுவாங்க, "டேய் நீங்களே முதல்ல ஆக்டிங் ஒழுங்கா பண்ணலையேடா. ஏன்டா திவாகர போய் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பிரவீனையும், கமருதீனையும் விட திவாகர் வந்து நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற மாரி தெரியுது இப்போ." ஆமா. இப்ப இப்ப அது எப்படி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு பண்ணவும் மாட்றீங்க, பண்ணவன உட்றவும் மாட்றீங்க அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. திவாகர் நல்லா நடிக்கலனாலும், டாஸ்க் குடுத்தா அவர் பாட்டுல நடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. ஆமா. அது என்னதான் ரொம்ப நம்மளுக்கு பார்க்க முடியாத ஒரு மாரி அது கோமாளித்தனம் இல்ல. பட் அவர் சைடுல அவர் பெஸ்ட்டா பண்றாரு. அது செம்மையா பண்ணி முடிச்சுடுறாரு. இவரு இந்த நான் அட்லீஸ்ட் கமருதீன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசில 5க்கு 1 மார்க் தான் வாங்கியிருக்காப்ல கமருதீனு. அப்படியே ம். டயலாக்லாம் போது, இவன் பெப்பன்னு நிக்கிறாப்ல. எப்பா அவ்ளோ சீரியல் நடிச்சிருக்க, வில்லனா இருக்க, ஹீரோவா இருக்க. இப்ப இது சீரியல்ல ப்ராம்ப்ட் வாங்கியே பழக்கம் போல. அந்த ஆ டப்பிங் இல்லாததுனால ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்லயே வாழ்ந்திருக்காரு போல. இந்த டப்பிங் இல்லாதனால அவருக்கு அப்படியே பேசவே முடியல. இந்த கமருதீன் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஜூம் வந்து இவங்க நம்ம பார்வதிக்கும் திவாகர் போனாங்க. அவங்க 2 பேரும் தென்னாவட்டா இப்படி உட்கார்ந்து பார்த்துருந்தாங்க. "பேச்சாடா பேசின நீ" அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த திவாகருக்கும், பிரவீனுக்கும் அது பெரிய அசிங்கம்னு நெனைக்கிறேன். இந்த ஆமா. ஆங்கிள்ல யோசிச்சா ஏன்னா அவங்க 2 பேரும் திவாகர் அவ்ளோ கலாய்ச்சிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ்ல ஏன்னா அவங்க ஆக்டிங்ல ஃபேம் ஆவணுன்ட்டு தான் வந்தாங்க. அந்த ஆமா. வயசுல பார்த்தா அவரு இவங்க பிரவீன் 2 உள்ள பேரும் தான் பயங்கர வரும்போதே அவர் அசிங்கம்னு சொன்னதே நெனைக்கிறேன். அதுதான். எனக்கு வந்துட்டு ஆக்டிங் ரொம்ப பேஷன் அப்படி. அந்த ப்ளூவா, ரெட்டா கூட வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைல்ல நான் பார்க்கணும். ஹாலிவுட்ல நடிக்கணும்லாம் சொன்னாரு. ஆமா. ப்ளூவா, ரெட்டாவ வந்துட்டு இப்படி வில்லன் லுக்ல பார்த்து, ஆமா. ஒரு ஆக்டிங் பேஷனேட்டா தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. அது அதுதான். ரொம்ப ரொம்ப அது இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இவங்க வரும்போது, பிரவீன் வரும்போது ஆல்ரெடி அங்க சண்டை போயிட்டு இருக்கு. அதனால பிரவீன் வந்துட்டு, "என்ன நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா நான் குழந்தை மாரி ஓடி வந்தேன். நீங்க வந்து சண்டை போடாம இருந்தா இன்னைக்கு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன். நான் நல்லா ட்ரெயின் ஆயிட்டு வந்தேன்." அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ வந்து என்னன்னா, திவாகர் வந்து செம்மையா ஒரு பாயிண்ட் எடுத்தாப்ல. சண்டை ம். அப்படியே பேன்னு போயிட்டு இருக்கு. பிரவீன் இது சொன்னதுக்கு அப்ப திவாகர் சொன்னாப்ல, இந்த மாதிரி பெர்ஃபார்மர்னா எங்க எப்படி சிச்சுவேஷன் இருந்தாலும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அது பேர் தான் பெர்ஃபார்மர். நீ ஏன் பண்ணல? அப்படின்னு கேட்டாப்ல. அது வந்து செருப்பால அடிச்ச மாரி இருந்தது அது. ஆனா அதனால இனிமே எப்படி இல்ல எப்படி ஆயிப்போச்சுன்னா, திவாகர வந்துட்டு எந்த லெவலுக்கு பிடிக்காம, ஏன் இவரெல்லாம் வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு, ஏன் இவரெல்லாம் வந்துட்டு இதுவாகுறாரு, ஃபேம் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி கடுப்புல தான் எல்லாருமே இருந்தோம். இப்ப நம்ம வந்துட்டு சினிமால பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கன்னா, கண்டிப்பா திவாகர பிடிக்காம தான் இருந்திருப்போம். ஆமா, இப்ப ஆமா, அவருக்கு சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்மளே. ஆமா. ஏன்னா அது இவங்க அந்த லெவலுக்கு இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு இன்னைக்கு. ம். இது இது பார்க்கும்போது தான் தெரியும். இன்னும் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் தருவாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்க. பழைய ஆக்டரோடைய அ ஆமா. அந்த பழைய லுக்கு கெட்டப் அதே போட்டுக்கிட்டு ஆமா. ம். அதெல்லாம் இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியலையே ஆண்டவா! அப்படின்ற மாரி தான் இருக்கு இவங்கள பார்த்தா. ஆமா. போக விக்கல்ஸ் போக வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா, இப்ப பழைய பழைய பிக் பாஸ்லலாம் வந்துட்டு பொட்டன்ஷியலான ஆளுங்க நல்லா தனியா தெரிவாங்க. ஓகே. ஆமா, அந்த ரவுண்ட்ல வந்துட்டு இவரு சூப்பரா பண்ணிருவாரு. எப்படியும் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். ஆமா, அதே லுக்ல ஆமா. வந்துட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறது ஒண்ணு வரும். அதுல கரெக்ட். வந்துட்டு இந்த வாட்டி யார் பண்ண போறா அப்படின்னே தெரியல. ஆமா. ஒரு சீசன்ல இப்ப சாண்டி மாஸ்டர் ஆகட்டும், அப்புறமா மணி ஆ. சந்தர் அப்படின்ட்டு ஒருத்தரு, போன இது ராஜு, இந்த மாரி ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் டான்ஸ் ஆட தெரிஞ்ச ஆட்கள் நல்லா உள்ள இருந்தாங்க. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டான்சர் அப்படின்ற மாரி ஒருத்தரும் இல்லன்னு நெனைக்கிறேன் இந்த இதுல.
இவரு அந்த துஷார் வந்துட்டு டான்சர்னு நினைக்கிறேன். அவரோட ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஆடுறாரு. ஓ! துஷார் வந்துட்டு டான்சர்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா உள்ள துஷார் வந்துட்டு இன்னும் டான்சர். அந்த அதே அளவுக்கு மாதிரி இந்த எதுவும் வாட்டி வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா? என்னன்னா எல்லாருமே ஃபுல்லா கான்சியஸாவே இருக்காங்க. இன்னைக்கு ஆமா. எபிசோட்ல பார்வதி வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்ணாங்க. அவங்க ஏன் அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னு பேசுவோம். இந்த பிரச்சனை ஒண்ணு பண்ணிட்டு அவங்க போய் சாப்பிட மாட்டேன்னு போனாங்க. ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அவ சாப்பிடாம போயிட்டா அவளுக்கு ஓட்டு போயிரும். நம்மளும் சாப்பிடாம இருப்போம். ஆ. அதுவும் இந்த பார்வதி வந்துட்டு இந்த டீலக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்த 2 ஹவர்லயே இந்த அம்மா வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கேக்குது. ஆமா. அப்ப அந்த நம்ம மீனவ அந்த அம்மா சொன்னாங்கப்பா, நாங்க டீலக்ஸ் வீட்லயே இருக்கோமே, எங்களுக்கு தேவைப்படாதா நாமினேஷன் பாஸ் அப்படின்னு. அதுக்கு வேற இவரு நம்ம திவாகர் வேற சப்போர்ட். இல்ல பார்வதி சொல்றது கரெக்ட் தான். பார்வதி தான் வேணும் அப்படின்ட்டு. கடைசியில வந்து திவாகர் வந்து எனக்கு ஏன் கட்ஸ் இருக்கு. திவாகர் வந்துட்டு பாருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. 2 பேரும் மதுரை, அது தெரியும். ஆமா. திவாகர் வந்துட்டு ஊர் பாசத்துல சப்போர்ட் பண்றாரா இல்ல? ஏன்னா பாரு வந்துட்டு பாருகிட்ட கூட நானும் ஒர்க் பண்ணிருக்கேன், நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பாரு கூட பேசி ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் சில உண்மைகளை சொல்லக்கூடாது. இல்ல, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, சொல்லிடும். என்ன பாரு கூட ஒருத்தர் ஃப்ரெண்டா மெயின்டைன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்துட்டு திவாகர் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. என்ன பாசத்துல அவங்க அட்டாச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்கு. இல்ல இது வந்துட்டு திவாகர் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இயல்பா இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்வதி வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு என்ன சொல்றது ஆங்கரு, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, இவ்வளவு வருஷமா பிக் பாஸ் பார்த்தவங்க, பிக் பாஸ்குள்ள போனோம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பொண்ணு. ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திவாகர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ வைரலா இருக்கிற ஒரு ஸ்டார். மேபி அவர் கூட இருந்தா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேசப்படுவோம். பார்வதிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். நம்ம சொல்றதெல்லாம் ஊங்கட்டுறதுக்கு வேற யாருமே அங்க ஊங்கட்டுற ஆள் கிடையாது, திவாகர் கலையை தவிர. அதனால கரெக்டா சூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்க சண்டை போட்டாலும் சண்டை வந்தாலும் பார்வதி வந்து அந்த இடத்துல இருப்பாப்ல. அது வாண்டட் சண்டையோ வாண்டட் இல்லாத சண்டையோ பார்வதி வந்து அங்க இருப்பாப்ல. இதுல முந்தினேத்தோ ஒரு அந்த இது சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி எல்லாருமே அந்த கிளாப் அடிச்சிருந்தாங்கல்ல. ஆமா. அதுல வந்துட்டு என்னன்னா ரொம்ப கிளாப் அதான் நெகட்டிவா வாங்கிட்டாங்க, வெளியே ஹேட்டர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றப்போ அப்போ பார்வதி வந்து திவாகர் கிட்ட சொல்லி அலறாங்க. இதுக்கு தான் நான் பிக் பாஸ்க்கே வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்க தானே வற்புறுத்தி வர வச்சிட்டாங்க. ஏமா நீ எத்தனை வருஷம் என்னென்ன குட்டிக்காரன் அடிச்சு பிக் பாஸ் எவ்வளவு ஃபாலோ பண்ணி போயிருக்கு. இப்போ அசால்ட்டா மக்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இதுக்கு தான் நான் பிக் பாஸ்க்கே வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் எவ்வளவு கேட்டு பண்ணுவோம். இல்ல அது மீம் டெம்ப்ளேட்டா வேற மாறிட்டு இருக்கு. அந்த பார்வதி செம்மையா அழுதுகிட்டு இருக்கு. அதுதான் இந்த வாட்டி வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுங்கண்ணா. எப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட்டோ கொடுக்க முடியல, ஷைன் பண்ண முடியல. நீங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு ரொம்ப வீக்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு அந்த இதுல நம்ம 2 நாளா லைவ் போலனால சொல்றேன். இந்த எவிக்ஷனே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஃபேரா தான் இருந்ததோ அப்படின்ற மாதிரி. பிரவீன் காந்தி வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆளு தான். அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா ரொம்ப அவருடைய இன்னும் ரியலான ஃபேஸுக்கோ, ஏன்னா இன்டர்வியூலயே வந்து அவர் அப்படி கத்தி கோவப்பட்டு பேசுற ஆளு தான் அவரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எலிமினேட் ஆகிட்டு போகும்போது யாரோ கை கொடுக்குறே, கையெல்லாம் தொடாத, நான்லாம் தோத்தெல்லாம் போல, ஜெயிச்சு தான் நான் வெளியே போறேன், அந்த மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ற பர்சன் தான். அதனால அவரை அனுப்புனது மேபி தெரியல. ஏன்னா இது ஏன் தெரியலன்னு சொல்றேன்னா, அப்படின்னு சொல்லி தெரியல. அது ஓட்டு வரல அப்படின்னு சொல்லி நீங்க ஆனஸ்டா ஓட்டுப்படி தான் அனுப்புறீங்க அப்படின்னாலுமே பிரவீன் காந்திக்கு வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா பிரவீன் காந்தியை விட அப்சராக்கு கண்டிப்பா ஓட்டு கம்மியா தான் வந்திருக்கும். ஏன்னா ஆமா, அப்சரா அப்சரா அவங்க யாரு அப்படின்றதே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆமா, அவங்களும் வந்து அந்த நம்ம பிக் பாஸ் வீடு வந்து இந்த முறை வந்து அந்த எஜிப்தியன் ஸ்டைல்ல தான் கட்டியிருக்காங்க. அங்கங்க 2 பொம்மை இருக்கிற மாதிரி அப்சராவும் ஒரு பொம்மையை நடமாட்டின்னு இருக்கு, அவ்வளவுதான். மீதி பொம்மைலாம் நடமாடாம அங்கங்க ஒட்டி இருக்காங்க. அப்சரா வந்து இன்னைக்கு மட்டும் தான் அப்சரா ஓடி வந்து தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி தெளிடி மூஞ்சில அப்படின்ற மாதிரி. அது தாண்டி அவங்க பெருசா என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு மட்டும் தான் அப்சரா வந்து 2 வார்த்தைக்கு மேல பேசியிருக்காங்க.
பாத்துட்டு இருக்கப்ப எனக்கு நமக்கே எப்படி இருக்கு அப்படின்னா, ஓ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓ உனக்கு அதே பேசலாம் மாதிரிதான் தெரியுமா? அதே மாதிரிதான் கனிக்கு வந்துட்டு கூப்பிட்டு அட்வைஸ் கொடுத்தாங்க. சரி ஓகே நீங்க சமைச்சிட்டு மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு. ஆமா அதனால ஆமா வந்துட்டு அவங்க ஃபுட்டை வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ இந்த இதுல நான் பிரவீன் காந்திய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிரவீன் காந்தி வெளில போயிட்டாரு. அத தாண்டி டஃப்பா யார் இருப்பாங்கன்னு நெனச்சா, இந்த கெம்மி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ம். ஆதிரை அந்த பொண்ணு அப்ப உள்ள பசங்களும் சொன்னாங்க. இந்த பொண்ணு வந்து பெரியவன், சின்னவன், பல்கா இருக்கிறவன், ஒல்லியா இருக்கிறவன் பார்க்காது. இந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் சண்ட போடும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரம்யா ஜோப்பாவும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வந்தா சண்ட போடுவாங்க. அப்டி சண்ட போடுறாங்க. பட் போடுறாங்க. இன்னும் இன்னும் நெறைய சண்ட போடணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்டின்ற மாரி இருக்கு அவங்க. ம். அது தாண்டி இவங்க 3 பேர் வந்து ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பிளஸ் வந்து சபரி, இத தாண்டி பாய்ஸ் சைட் தான் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்டின்ற மாரி. ஏன்னா ஆமா கமருதீன் இந்த வந்துட்டு வாட்டி அது ரொம்ப வீக். நெகட்டிவ்ல போயிடுவாரு. ஆமா. ஃபுல்லா வந்துட்டு இப்ப எப்படின்னா பிக் பாஸே வந்துட்டு நெகட்டிவா தான் கவர் பண்ணணும். நீங்க சண்டை மட்டும் தான் போடணும்னு என்னமோ ரூல்ஸ் புக்ல எழுதி அனுப்புன மாதிரி பண்ணிருக்காங்க. ஆ விக்கல்ஸ், சபரி அவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னான பீப்புள் தான். அவங்களால சுத்தமா ஒரு கண்டென்ட் கூட பண்ண முடியல, ஷைனே பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஆமா. ஃபுல் நெகட்டிவ், சண்டை சண்டை சண்டை. அதுவும் வந்து இந்த கேர்ள்ஸ் மூலியமா தான் சண்ட. ஆமா. மெயினா பார்வதி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா கேர்ள்ஸ் மூலியமா கேர்ள்ஸ், சண்டைலாம் பாய்ஸ் அப்டின்ற மாரி பிரிச்சு பேசணும். ஆமா. அதுவும் இப்ப இல்லாம பார்வதி சொல்லணும்னா வந்துட்டு அங்க உட்கார்ந்து பார்வ இருந்தாங்கல்ல. ம். பார்வதி அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே மேபி இவங்க வந்துட்டு ஃபெமினிசம் டாபிக் எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு என்ன எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற டாபிக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கனி அக்கா வந்து கேட்டாங்களா, சரி கொஞ்சம் இறங்கிக்கங்க அப்படின்னு. அதுக்கு பதிலா வேற யாராவது ஒரு பையன் வந்து கேட்டிருந்தா அது கண்டிப்பா அவ்வளவுதான். ஃபெமினிசம் டாபிக்கா போயிருக்கும். பார்வதி இப்பயுமே வாண்டடாவே இப்ப துஷார்ட்ட கொஞ்சம் ட்ரை வரக்கூடாது. பண்ணாங்க. ஆ, ஆ, ஆ. ஏன் ஒரு பொண்ணு வந்துட்டு அங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணாங்க. துஷார் வந்துட்டு லைவ்ல அப்படியே சொல்லிட்டாப்ல, ஓ அப்படி போறீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி. அந்த இதுல ஆதிரை இருக்கு. கொஞ்சம் டஃப் கண்டஸ்டன்ட்டா. கெம்மி, ரம்யா ஜோ, சபரி. துஷார் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ பேசுறாப்ல. பட் ஆனா டஃப்பா இருப்பாரா? பிசிக்கல் டாஸ்க்ல மேபி டஃப்பா இருக்கலாம். ஆனா மத்தபடி இந்த கன்டென்ட் குடுக்கறதுல கொஞ்சம் இந்த உண்மையா விளையாடுறதில்ல. அந்த லெவலுக்கு தெரியல. இப்போ மத்தபடி இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த பர்சனல் அட்டாக்கும் போல. துஷார் ஆமா, மூலியமா சண்டை எதுவும் வரல. அத அவரு ஆமா, தாங்குவாரா அப்படின்னு தெரியல. அவரு வந்துட்டு ஆமா, இப்ப வீட்டோட தலையா இருக்காரு. மத்த சைட்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போய் முடிஞ்ச வரைக்கும் பேசி சால்வ் பண்ண பாக்குறாரு. இந்நேரம் அவர் தலையா இல்லைன்னா அவர் அது கூட பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒண்ணும் வெளிய நேரா அவர் போயிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டாரு அரோரா அவரு. பேசிட்டு அப்படியே உட்காந்துருவாரு. ஆமா, ஆமா. அந்த தலன்ற மேட்டரே வந்துட்டு கொஞ்சம் கெத்தான மேட்ரு. அரோரா கிட்ட பேசினா கொஞ்சம் கோட்ட விட்டுருவாரு அப்படின்னு தோணுது. சில விஷயங்கள் எல்லாம். அந்த அதுதான். மாரி. அதுக்குள்ள வந்துட்டு ஏதோ பிரேஸ்லெட் எல்லாம் கிஃப்ட் குடுத்துருக்காங்களாம். பேசாம பிக் ஆமா, பாஸ்ல வந்துட்டு லவ் கண்டென்ட் அடுத்தடுத்த வாரத்துல வந்துட்டு நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஆமா. அதுவும் 2 ஜோடி சுத்தின்னு இருக்கு. ஒண்ணு ட்ரையாங்கிள் ஜோடி வேற இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாய்ஸ் சைடுல ம். வந்துட்டு இவரு பிரவீனு, கமருதீனு, இந்த எஃப்ஜே ஆ அவ்வளோதான். நம்ப வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார் ம். வந்து இப்போ வந்து வாட்டர்மெலன் வந்துட்டு நல்லா கொஞ்சம் டஃப்பான கண்டஸ்டன்ட்டா மாறின்னு வராரு. எத்தன ஆமா. பேர் வேணா வாங்கடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாரி கொஞ்சம் டஃப்பான கன்டென்ட்டாகவே வராரு. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் இதுல வராரு. பேசுறது அது எல்லாத்துலயுமே ஆமா, கொஞ்சம் வராரு. ஆனா இன்னும் கொஞ்சம் மாத்துவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகுறாரு. விஜய் சேதுபதி கரெக்ட்டு. வந்து பேசினா அதுக்கு அதை எடுத்துட்டு அதுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் ப்ராக்ரஸ் ஆகுறாரு. ஆனா பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அவரால முடியாது. ஆமா, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க திவாகர் பார்த்திருக்கீங்களா, அவர் வந்துட்டு ஆமா, கொஞ்சம் ஆமா, ஆமா, ஹேண்டிகேப்டு. அதனால ஆமா, அவரால பிசிக்கல் டாஸ்க் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆமா. மேபி அவர் ஆனா இப்போ பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது ஒண்ணு மாட்டிப்பாரு. திவாகர் வந்துட்டு இப்போ வர அந்த பேச்சுல நல்ல மெச்சூரிட்டி தெரியுது. யாராவது சண்டை போடுறாங்கன்னா, கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து கரெக்ட்டா கேட்கிறாப்புல திவாகர். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது, என்னடா திவாகர்லாம் போயிட்டு உள்ளாட என்னடா பண்ண போறாங்க? வெளிய அவ்ளோ பேர் இருக்காங்களே அப்டின்ற மாரி தெரிஞ்சது. ஆனா கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா கொஞ்சம் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாப்ல திவாகர். அந்த பார்வதி ஆமா. கிட்ட சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் இது இருக்கு. திவாகர தனியா விட்டா செம்ம பாசிட்டிவ் இதுவா வந்துரும். வந்துருவாப்புல. அவருக்கு பயங்கரமா பாசிட்டிவ் ஆயிரும். இன்னைக்கு சண்டையிலயுமே அவரு என்ன சண்டை, என்ன யார் சைடு நியாயம் அப்படின்லாம் எதுவுமே கேட்கல.
பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. பார்வதிட்ட வந்துட்டு இப்ப என்னதான் வேணும் உனக்கு, நீ இப்ப எந்திரிச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு, கேட்டாரு. அதுக்கு அவங்க பதில் சொன்னா சண்டை முடிஞ்சிடும். அது அவர் கேட்கவும் பார்வதி இல்லைண்ணே அதெல்லாம் வந்துட்டு கேட்காதீங்கண்ணே, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுச்சு. அது கேட்டதான் முடிஞ்சிருமே, முடிஞ்சா கேமரா தெரிய மாட்டேனே. அவர் வந்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. அது வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு நெகட்டிவ், ஆனா ஆடியன்ஸுக்கு அது கரெக்டா இருக்கு. இது பாக்குறப்ப வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நான் பாக்குறப்ப திவாகர் மட்டும்தான் வந்துட்டு அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாரு. மற்றபடி உள்ளவங்க எல்லாருமே யார் சைடு நியாயம், இவங்க சைடு நியாயமா இவங்க சைடு நியாயமா அப்படின்னே தான் பேசிட்டே இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு ரொம்ப சில்லி பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு ஒரு ஃபுல் எபிசோடு இழுத்துட்டு போறது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல யாராவது வந்து முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு திவாகர் தான் வந்து இந்த நாமினேஷன்ல வந்துட்டு எப்பவுமே போன நாமினேஷன் போன வாரம் வந்து பிக் பாஸ் வந்து ஓட்டு கவுண்ட் தான் சொன்னாங்க, ரீசன் சொல்லிக்கல. எப்பவுமே இந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து ஓட்டு கவுண்டிங் சொல்லிக்கல, ஆனா ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இது ஓட்டு கவுண்டிங் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா பார்வதிக்கு வந்து எல்லாருமே எனக்கு ஒருத்தர் 2 பேர் தான் சொல்ல, எப்படி இருந்தாலும் ஒரு 15-16 ஓட்டாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்வதி மேல. ஆமா, சைமல்டேனியஸா பார்வதி கூட இருக்கிறதுனாலயே திவாகருக்கு வந்து பாதி ஓட்டு வந்துருச்சு. ஆமா, திவாகர் மேல இருக்க அந்த காண்டா கடுப்பா அது இருக்கு. ஆனா பார்வதி வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ணும் போதே வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ண 2 பேருமே ரீசன் என்னன்னா பர்சனல் ரீசன். கெமி என்ன வந்துட்டு அந்த பிசிக்கல் டாஸ்க்ல வந்துட்டு காயப்படுத்தினாங்க. அது எப்ப நடந்த டாஸ்க் அது. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு கெமிக்கு மூஞ்சிக்கு நேரா போயிட்டு நிறைய வந்து புள்ளி பண்ணி ட்ரிகர் பண்ண பார்த்தது. ஆனா கெமி அசையவே இல்லை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஒண்ணுமே நான் உனக்கு சட்டையே பண்ண மாட்டேப்போ அப்படின்ற மாதிரி சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வேற யாரும் கமுர்தீனை இது பண்ணாங்களோ? ஆமா, கமுர்தீனா எஃப்ஜே நினைக்கிறேன், எஃப்ஜே பண்ணாங்க. ஆமாமா, இன்னைக்கு ப்ராப்ளமுக்குமே கூட அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஷோக்கு டஃபான கண்டஸ்டன்ட் இல்லைன்னா இவங்க வந்து கொஞ்சம் அன்ஃபேரா நடந்துக்கிறாங்க அப்படிலாம் இல்லாம பர்சனல் ரீசன் வச்சுட்டே அந்த பொண்ணு பண்ணது. இந்த ஏன் எஃப்ஜேவும் பார்வதி இது கெம்மியும் பண்ண கெம்மி இவங்க 2 பேர் தான் வந்துட்டு பார்வதி கிட்ட சண்டை போட்டுருக்காங்க பர்சனலா. அதனால அந்த அம்மா நாமினேட் பண்ணி அனுப்பிட பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்வதி போயிட்டாங்கன்னா இதுவும் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி போயிட்டு திவாகர் தனியா இருக்கணும். தனியா இருந்து அவர் ஃபேஸ் பண்ணாதான் இன்னும் திவாகருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். திவாகருக்கு பாசிட்டிவா போகவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல அவர் டிப்ரெஸ் ஆயிட்டு இல்ல அவருக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி எல்லாரையும் கத்தலாம் ஆரம்பிச்சாருன்னா அவருக்கும் நெகட்டிவா போகும். ஆமா. சோ பார்வதி இந்த திவாகர் வந்து பிரிக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட இந்த வீடு ஷிஃப்டிங்ல கூட இவங்க 2 பேரை தான் ஜோடியா உள்ள போறாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் வீடுக்கு. அவங்களுக்கான அந்த பாண்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணோம். எனக்கு ஏன் நான் அதை இந்த லைவ்லயே இதை 3வது வாட்டி சொல்றேன். ஏன் அப்படின்னா திவாகர் ஒரு மாதிரியான ஆள் தான். பை அவர் என்ன மாதிரி கேட்டகரியில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. அவர் வந்துட்டு பார்வதி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2-3 காரணம் தான் இருக்கு. ஒண்ணு ஊருக்காரங்க, இன்னொன்னு சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப பேடு. இப்ப உள்ளுக்குள்ள திவாகர் போயிருக்காரு, அவர் ஒரு காமன் மேனா போயிருக்காரு. சொல்ல போனா அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்க வேண்டியது வந்துட்டு சுபிக்ஷா, அந்த கானா பாடகர், அவங்க கூட எல்லாம் தான் ரிலேட்டபிளா இருப்பாருன்னு நான் நினைச்சேன். சம்பந்தமே இல்லாம பார்வதி கூட க்ளோஸ் ஆகுறாரு அப்படின்னா ஒய் யூ கைஸ் ஆர் க்ளோஸ், அது எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு சேனல்ல கூப்பிட்டு ஏதோ டைட்டில் வச்சு மாட்டி விட்டாங்கன்னாங்களே, அந்த மாதிரி ரீசனா இருக்கும் போல. அதேதான் நானும் சொல்றேன். அதை நான் சொல்ல முடியும். அந்த ரீசன் வந்துட்டு இவர் வந்து அதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சப்போர்ட் இல்லைன்னா எல்லார்கிட்டையும் நீ வந்து ஈக்குவலா பழக வேண்டியது தானே? ஆமா, எல்லார்கிட்டையும் ஈக்குவலா பழகலாம். அதை வந்துட்டு சொல்லவும் மாட்டாரு. சரி, ஏன் நீ வந்துட்டு பார்வதி கூட வந்துட்டு க்ளோஸா இருக்க, க்ளோஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க, வாடா எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லி டாப்போட்லாம் கூப்பிடுறாரு. ரொம்ப கேரிங்கா இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு நீ சாப்பிடலன்னா எப்படிமா நான் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. ஏன் நீ சாப்பிட மாட்டியா?
அந்த கானா இத்தனை நாள் வாசிக்கிற வந்துட்டு இப்ப க்ளோஸ் இத்தனை நாள் பண்ணிட்டாரு. பாரதி உனக்கு எல்லாமே பசிக்குதுன்னு சொல்லி ஆஹ் இல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு லைவ் வச்சு ஒரு இது நம்ம இன்ஸ்டால ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். இவங்க எந்த லெவலுக்கு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா, மீன் பிரதர் சிஸ்டர் க்ளோஸ் தான். தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. திவாகர் வந்துட்டு அவங்க பெட்ரூம்ல நின்று டிஷர்ட் தூக்கி காட்டுறாப்புல தொப்ப. பாரு என் தொப்பை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி காட்டுறாப்புல. இது பார்க்கும் போதுட்டு எங்க இருந்தா வரீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது சந்தனம் சொல்ற மாதிரி, சார் இங்க ஒரே பைத்தியக்கார கூட்டமா சுத்திட்டு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி. அது மொத்த பிக் பாஸ்மே அவர்தானே இருக்கு. டிஷர்ட் மொத்த தூக்கி காட்டுறாப்புல. பைத்தியத்தையும் தூக்கி ஒரே கூட்டத்துல போட்ட மாதிரி. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒரு பிக் பாஸ்க்கு வீட்டுக்கு வந்து ஒரு 7 நாள்ல எவ்வளவு க்ளோஸ் ஆகுறது தெரியல. மேபி வேற சில மாதிரி ரீசன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஓகே நம்பானு ஓகே ஒன்னா இருக்கும் மத்தவங்களை அடிச்சு விடுவோம் அப்படின்ற ரீசனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க டேக் டீமுக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்கன்னா ஓகே. பொதுவா வந்துட்டு டவுட் வந்துட்டு எப்படி வருது அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரே ஊரு ஒரே சம்பந்தப்பட்டது மாதிரி அதனால க்ளோஸா இருக்காங்களோ அப்படின்ற டவுட் வந்துட்டு வருது. கரெக்ட் உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்குள்ள. அதே மாதிரி கானா வினோத் எல்லாம் நல்லா எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா நல்லா பழகுறாங்க. அந்த மீனோ அவங்களும் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. அந்த மாதிரி 2 பண்ணா பிரச்சனை இல்லை. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு சண்டை அப்படின்னா அடிச்சுக்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு நார்மலா க்ளோஸா இருக்காங்க. ஆமா இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இவங்க க்ளோஸா இருக்காங்க. மற்ற நேரத்துல மற்றவங்க கூட அடிச்சுக்கிறாங்க. எனி டைம் எப்போ யாரை பிடிச்சி என்ன எப்படி சண்டை போடுறது, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு கண்டென்ட் கிரியேஷன்லயே சுத்தின்னு இருக்காங்க. அதான் பார்வதி வெளியே போயிட்டு திவாகர் தனியா சுத்தினாதான் திவாகருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் வெளியே வரும். பார்வதி வந்து உன்ன வீட்டுக்குள்ள இருந்தா தேவையில்லாம வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு வாண்டடா பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் திவாகர் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள வந்துட்டு 2 பேருமே இருப்பாங்க. ரொம்ப நாள் திவாகரும் இருப்பாரு, பார்வதியும் இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நெகட்டிவிட்டி தானே நல்லா போகுது. சீசன் 3 அப்பதான் வந்துட்டு உள்ளுக்குள்ள காமெடியா ஒரு ஃபன்னாலாம் இருந்துச்சு. நீங்க பாத்துருப்பீங்க. சாண்டி வந்துட்டு லிப்சிங் எல்லாம் பண்ணுவாரு. வனிதாங்க ரொம்ப சீரியஸா பேசுவாங்க. அவர் இங்க லிப்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான். ஆமா அதான் ஒண்ணு பார்வதி திவாகர் உள்ள இந்த வாரம் நாமினேட் ஆகாம உள்ளே இருந்தாங்கன்னா, ஒண்ணு அவங்க 2 பேருமே வந்து ஹீரோ வில்லன் மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்க 2 பேரும் பிரியணும். வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேர் அடிச்சிட்டு இருந்தா பயங்கரமான கண்டென்ட்டா இருக்கும். அப்ப அவங்க 2 பேருக்குள்ள மாத்தி பேசிப்பாங்க. பார்வதி என்ன பண்ண தெரியுமா, வாண்டடா உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுதான் இது பண்ணா. திவாகர் என்ன பண்ண தெரியுமா, வாண்டடா உங்ககிட்ட சண்டை போட்டு பண்ணா அப்படின்னு பல உண்மைகள் வெளியே வரும். உண்மைகளை கக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே வரிசையா. ஆமா அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா பார்வதி வெளியே அனுப்பிட்டு திவாகரை உள்ள வச்சிருந்தோம்னா வேற மாதிரி திவாகருக்கு வந்து பாசிட்டிவ் சோன்ல போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. திவாகர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காம இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் மாத்தோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க வாய்ஸ் அவுட் சூப்பரா கொடுக்குறாரு. வெளியே வந்து திரும்ப அவரு நம்மள இரிட்டேட் தான் பண்ணுவார்னு வச்சுங்களேன். ஆனா இப்போதைக்கு அங்க இருக்கிறதுல ஓகே இவரு கரெக்டா பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆமா ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டை வரணும். வந்துச்சுன்னா திவாகருக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் அதிகமாகும். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஒண்ணு மீம்லயோ ஏதோ இதுல பார்த்தேன். என்ன அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பேட் வேர்ட் பேசிட்டாங்க, மியூட் ஆகுது. திவாகர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எந்த சண்டையிலயுமே வந்துட்டு கெட்ட வார்த்தையே கெட்ட வார்த்தை பேசுறது பெரிய தப்பு அப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு டெக்கோரம்காக அவங்க ஒரு ஷோல இருக்கும், எல்லாருமே பாக்குறாங்க, டிவில வந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப திவாகர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கெட்ட வார்த்தையே நான் திவாகருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன். திவாகர் தான் இப்போ வரைக்கும் கெட்ட வார்த்தையே பேசாம இருக்காரு. ஆமா கரெக்ட். அவர் வந்து அந்த அவருடைய பொசிஷன் அவர் தாழ்த்தி பண்ணதில்லை. அவர் வந்து அவரை பத்தி ஓவர் பில்டப் ரொம்ப ஹைப் பண்ணி பில்டப் தான் கொடுப்பாரு தவிர அடுத்தவங்க பத்தி ரொம்ப அசிங்கமா பேசி எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இவன் இப்படி பண்றான் அப்படி பண்ற சொல்லுவாங்களே தவிர அந்த பிலோ தி பெல்ட்டா அவர் அடிச்சு பார்த்தது இல்லை. ஆமா ஒண்ணும் இல்ல, பிரவீன் காந்தி வந்துட்டு அவர் சாதிச்சுட்டு தற்பெருமை பேசுவாரு, இவர் சாதிக்காம தற்பெருமை பேசுவாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ஆனா ரைட். ஸோ இது உள்ளுக்குள்ள உள்ளவங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேஜ்ல அந்த கிச்சன் ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்ந்தோடனே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, வி ஆர் கோயிங் டு டார்கெட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆமா. அவங்க அதுக்கப்புறமேலு பேசுற எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா, ஏன் நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதா, பரவாயில்ல. ஏன் எனக்கெல்லாம் அங்க உள்ள அனுமதி கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த வாரம் தப்பிக்கிறாங்களோ தப்பிக்கலையோ, வாரம் ஃபுல்லா எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா 18 பேர் விசஸ் மீ, அத்தனை பேரும் என்ன டார்கெட் பண்றாங்க, நான் ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு ஆமா. வருவாங்க. ஆனா பார்த்தாலே காண்டாவது. சீக்கிரமா யாராவது இந்த ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பிரவீன் காந்தி அனுப்புன மாதிரி ப்ராப்பரா இவங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பி விட்டாங்கன்னா, எப்படின்னா கேமரா போட்டு போடாம அதுவும் பார்வதியும் வந்துட்டு எங்க கேமரா இருக்கோ அங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் நின்னு பேசி இந்த விக்கல் சிக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா கேமரா மறைக்குதுன்னு ஆமா, அதெல்லாம் சொன்னாங்களே. இவ்வளவு கடுப்பேத்துற விஷயம் இல்ல. இதெல்லாம் சொல்ற நீ வந்து மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருப்ப. இது எவ்வளவு கேவலம் பாடி ஷேமிங் விஷயம் இது. இதே ஆமா, அந்த இடத்துல விக்கல்ஸ் இல்லாம வேற யாராவது இருந்தாங்கன்னா, நம்ம ஃபேட் மேன் மாரி யாராவது இருந்திருந்தாங்கன்னா, வேற மாரி பண்ணிருப்பாப்ல. ஐயோ! அதுவே ஒரு இது இது 2 நாள் போகும். எப்படி நீ என்ன அதை இப்படி சொல்லலாம் ஆமா. அப்படின்னு சொல்லி 2 நாள் போகும். அதே மாதிரி விக்கல்ஸ்னால கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான கேரக்டர்னால விட்டுட்டாப்ல. இதே பார்வதிக்கு யாராவது இந்த மாரி சொல்லியிருந்தா கூட, பார்வதி வச்சு செஞ்சிருக்கும். இழுத்துருக்கும். எப்படி அப்படி ஆமா. சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே போவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விக்கல்ஸ், சபரி, எஃப்ஜே எப்படின்னு தெரியல. விக்கல்ஸ், சபரி எனக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ஆனா வந்துட்டு அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஆமா. சரி, கொஞ்சம் ஓகே, கேஷுவலா விட்டுரு. அப்படி என்னமோ நம்ம எல்லாம் லெட் வந்துட்டு கோ மாரி வீட்டுல விட்டுறாங்க. ஆபீஸ்ல ஆமா. வந்துட்டு ஏதாவது நடந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா மட்டும் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கவங்க அவங்க எவ்வளவு நாள் உள்ள இருக்க முடியும்னு தெரியல. ஆமா, என்னை ஆமா. பொறுத்த வரைக்கும் அவங்க மேபி விக்கல்ஸ், சபரி ஓகேவா தெரியுது. சபரி வந்துட்டு கரெக்ட். அப்பப்ப வந்துட்டு ப்ரோமோல வரணும்னு ட்ரை பண்றாரு. பண்றாரு. ஆனா ஆமா. அவருக்கு ஒரு ரியாக்ஷன்லயே தெரிஞ்சு போயிருது, ஏய் பேக்கா சண்டை போறியா நீ அப்படி. ஓகே. ஸோ அதுதான். இதுதான் இன்னைக்கு டே 8 உடைய ஒரு ரிவ்யூ. இன்னைக்கு இதுதான் நடந்தது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பார்வதி 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த அம்மா வந்துட்டு மற்றவங்க வாண்டடா கண்டென்ட் நம்ம தான் ப்ரொமோல வரணும், எனி டைம் கேமரா நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஜாலியா கேம் விளையாடி ஒன்றும் பார்வதி இந்த மாதிரி நெகட்டிவா போடுறது இன்னும் பாசிட்டிவா போனா போய் மக்கள் கிட்ட பிடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அது ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. இந்த இப்போ போல்டுல இருந்து ஒரு நெகட்டிவ் பார்வதி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி நாளைக்கு பார்ப்போம்.